காலையில எழுந்ததுமே கிணத்துல ஒரு குழியில போட்டு பிறந்த நாளை தொடங்கியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாவே வெறும் பக்தி மூடு தாங்க. சாமி கும்பிட்டு எங்க பாட்டி தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரிஷுந்தியம் தாங்க கிளம்பிட்டேன். ரிஷுந்தியத்துல இருக்க 8 ஒண்டர்மெண்ட்ஸ் வரல புது ட்ரெஸ் எடுத்துட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிஷுந்தியத்துல அர்த்தநாதீஸ்வரர் கோயில் மகா கும்பாபிஷேகத்தை தான் பார்க்கணும். கும்பாபிஷேகத்தை பார்த்து முடிச்சுட்டு கும்பாபிஷேக தண்ணியில ஒரு குழியில போட்டு அடுத்த பிளான் எங்கன்னு பாத்தீங்கன்னா எங்க குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க. இந்த வீடியோ பாக்குற நீங்க யார் யாரெல்லாம் கும்பாபிஷேகத்துக்கு வந்தீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க இருந்து வீடியோ பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு போங்க. எங்க பாட்டி தாத்தாவை கூட்டுக்கிட்டு அத்திப்பக்கத்துல இருக்க எங்க குலதெய்வம் கோயிலுக்கு தாங்க வந்துட்டோம். எங்க குலதெய்வம் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு திரும்பவும் ரிஷுந்தியம் கோயில்ல சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்ததும் புது துணியில கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துட்டு கொல்லியில சின்ன வேலைன்னு கொல்லிக்கு தாங்க வந்துட்டேன். பல்லாவடியில கத்திரிக்காய் கண்ணு வாங்கிட்டு வந்ததுனால கத்திரிக்காய் வைக்க எங்க தாத்தா கூட சேர்ந்து கால் இழுத்துட்டு மாட்டுக்கு தீவன பயிர் எடுத்துட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டேன். என் பர்த்டேக்கு விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. ஈவினிங்கா எங்க ஊர் கோவில்ல ஐயப்ப சாமிக்கு மாலை போட்டவங்க எல்லாம் இருமுடி தாங்க கட்டினாங்க. கோவில்ல போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்க கிளம்புறத வேடிக்கை பார்த்துட்டு மச்சானங்களோட டீ கடைக்கு தாங்க கிளம்பிட்டோம். வழக்கம் போல மச்சானங்களோட டீ கடையில டீயை குடிச்சிட்டு கதை பேசிட்டு ஒரு சின்ன சம்பவத்தை வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.